மாதிரி யாராவது இருந்தால் 12,000 சம்பளம் தரேன், நான் வேலை என்ன வேலை சொல்கிறேன்னா அதை செஞ்சால் சம்பாதிச்சிடலான்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஜாயின் பண்ணும்போது 6,000 சம்பளம்னு சொன்னாங்க பேங்க்கில். முடிச்சுட்டு வைவாக்கு போகும்போதே வேலை கிடச்சிச்சின்னு மேடம் சொன்னேன். சரி ஓகே பரவாயில்ல செட்டில் ஆனாங்க. ஸோ ஏன்னு சொல்கிறேன்னா, என்எம்சி காலேஜில் வந்து அங்கே படித்தா ஏதாவது ஒரு வகையில் எய்தர் சார் சொன்னாப்புல பெரிய லெவலில் பண்ணாலும் என்ன மாதிரி பெரியவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இன்னைக்கு. ஸோ ஆஃப்டர் பிகம் 10 years ஆர் 15 years ஐ எம் பிகம் ஒன் ஆஃப் த பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நானும் பின்னாடி வருவேன். எகைன் கீப் ஆன் கண்டினியூ வித் என்எம்சி அலுமினி குரூப். என்னால் முடிஞ்ச உதவியை டெஃபினட்டாக ஐ வில் ஷேர் வித் மை டீம். தேங்க்யூ. Good afternoon to all. Thanks for giving the opportunity to speak here. நான் வந்து 92லேருந்து 95 ஈவினிங் காலேஜ் படித்தேன். நான் ஜாயின் பண்ணுறப்ப வெறும் 5 கம்ப்யூட்டர், அதில் 2 கம்ப்யூட்டர் ஒர்க்காக இருக்காது. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு 40 பேர் ஸ்டூடெண்ட். இதில் என்னோடய சீனியர் சூப்பர் சீனியர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் 3 சிஸ்டத்தை வச்சு யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதனால் எங்களுக்கு டைம் ஸ்லாட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 15 கம்ப்யூட்டர் ஆச்சு. அதே சமயம் ஐயாட்ட வந்து கோரிக்கை வச்சோம், அந்த மாதிரி எங்களால் யூஸ் பண்ண முடியலன்னு. அதுக்காக எங்கள் பேட்ச்லேருந்து நைட்டு 7 மணிலேருந்து காலையில் 6 மணி வரையிலும் கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன்லேயே இருக்கும், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு செந்தில் சார் தான் எங்களுக்கு இன்சார்ஜ். அப்போ வந்து நைட்டு அந்த 9 மணிக்கு நாங்கள் உள்ளே போவோம், காலையில் 6 மணி வரையிலும் கண்ணு தூங்காமல் எங்களுக்காக செந்தில் சார் எல்லாமே ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி நாங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கோன்னா அதுக்கு ஐயாவோட உதவி தான். ஏன்னா அன்றைக்கி வந்து எங்கள் நைட்டு ஒர்க் பண்ணதுனால தான். அப்போ கூட எக்ஸாம் அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. +2ல் நான் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறேன். என்னோடய சீனியர்லாம் கேட்டாங்க, ஏன்டா படிக்கலையாடா பேசிக் அப்படின்னாங்க. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா நான் மார்க் நல்லா வாங்குவேன், தியரிக்கல் வந்ததுன்னா சத்தியமாக ஃபெயில் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனேன். பார்த்தா அந்த வருஷம் அதிர்ஷ்டவசமாக எனக்கு ப்ரோக்ராமிங் கொடுத்து 86 மார்க் வாங்கினேன். அது காரணம் அந்த நைட் சென்டர் தான். தேங்க்ஸ் செந்தில் சார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த காலேஜ். அது ஒன்று. அடுத்தது ஆர்பி சார். உங்கள் எல்லாருக்குமே இங்கே இப்போ முன்னாள் நம்ம முதல்வர் பெரியசாமி சார் தான் தெரியும், எங்களுக்கு ஆர்பி சார் தான் தெரியும். ஸோ அவர் வந்து எங்களுக்கு நடத்துகிற விதமே வந்து தனி. அவர் எதுனாலுமே செய்கை மொழியிலேயே சேர்த்து சொல்லுவார். அந்த அந்த இது வந்து எங்களுக்கு எழுதுகிறப்ப ரொம்ப உதவியாக இருந்தது. நன்றி சார். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அப்போல்லாம் வந்து எங்களுக்கு ஃப்ளாப்பி டிஸ்க் தான். அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்கு நீங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அவர் அந்த உடல் மொழியோடு சொல்லுவார், ப்ரெஸ் பண்ணக்கூடாது, 4-5 புக்கு மேலே வைக்கக்கூடாது, அப்படின்னா எல்லாம் கிராக் ஆகிடும், நீ யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்ஸ்பைரேஷன். அந்த இதனால தான் எங்களால் இன்றைக்கி நாங்கள் எங்களால் இது பண்ண முடியும். அடுத்தது சொல்லணுன்னா எங்கள் ஜேபி சார், ஜெயபிரகாஷ் சார். நான் வந்து அப்போ ஈவினிங் காலேஜ்னால என்சிசி கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவர் வந்து ஒரு வருஷம் சரி நீ வந்து பார், முடிஞ்சால் சேர் அப்படின்னார். அந்த ஒரு ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி என்னால் டைம் அப்படிங்கிறது ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியுது. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நான் வந்துட்டேன். அது காரணம் என்னென்னா அவர் சாரோட ஒரு டிசிப்ளின். எங்களுக்கு 5:45 உங்களை பரேட் இருக்கணும்னா 5:40 உள்ளே இருக்கணும். நாங்கள் அந்த டிசிப்ளின் கொண்டு வந்தது சார் தான். தேங்க்யூ சார். அண்ட் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாலசுப்ரமணியன். 1985-86 பிஜிடிசி அப்போ தான் என்எம்சியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு என்ன படிக்கிறது, அடுத்தது பிஎட் படிக்கலாமா, டீச்சர் வேலைக்கு போகலாமா, அடுத்தது அப்போ தான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எனக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ரோக்ராமிங்லாம் நல்லா பண்ணுவாங்க. எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனக்கு இப்போ ஐயாட்ட வந்து கேட்டு 85-86 ஃபஸ்ட்டு பேட்ச் பிஜிடிசியை நான் ஜாயின் பண்ணேன். மிகவும் நல்ல முறையில் வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, என்னுடைய அலுமினிஸ் எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணேன். இந்த 10 பேரும் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து சூழ்நிலைக்கு இன்றைக்கி மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி என்கிட்ட பேசுவாங்க.
பேசும்போது அந்த பையன் லாஜிஸ்டிக் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கோம். நல்லா போச்சு. நம்ம அமெரிக்கா, துபாய், ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்காங்க. ஓரளவு கான்டாக்ட் எனக்கு இருக்குது. சரி, நம்மளும் இந்த மாதிரி ஒன்று செய்யலாமே. ஏன்னா ஒரு காலேஜ் என்எம்சிங்கிறதுக்கு நம்மளால் ஒரு பேர் இருக்கணுமேன்ட்டு இன்றைக்கி ஈவினிங் நான் நைட்டு எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ணிப்பேன். ஷேர் பண்ணிவிட்டு என்னுடைய தரப்பில் இருந்து என்னுடைய பேட்ச் 85, 86 கிட்டத்தட்ட 45 பேர் படித்தோம். இப்போ அதை நல்ல முறையில் செய்யலான்னு நான் நினைக்கிறேன். அது கடவுள் கிருபையில் நல்லபடியாக அமையணும். ஒன்று நான் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் நான் செக்ஷன் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணேன். இப்போ சென்னையில் டிப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில். எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க, நீ ஏன்டா வரலன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் என் மனைவி வந்து ஓமாந்தூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிஎட் டீச்சராக எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு ஓமாந்தூர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் நான் ஏற்கனவே ஒரு தடவை ரேடியன்ட் என்னுடைய எஸ்சிடிஸில் ஃப்ரான்சிஸ் வந்து ரேடியன்ட் இன்ஃபோடெக்குன்னு ஒன்று வந்தாங்க. எனக்கு அதோட எம்டி எல்லாரோடையும் எனக்கு பழக்கம். நான் சாஃப்ட்வேர் டிசைனில் இருக்கிற வசதி எனக்கு நல்லா பழக்கம் இருக்குது. அப்போ 2 பேர் ஜாப் எடுக்கணும்னு சொல்லும்போது பாலாட்ட நான் கேட்கும்போது பாலா ஒரு டைரக்ஷன் கொடுத்து ஒரு சுப்பிரமணியன் அப்புறம் ஜெயராமன் அவங்க மூலயமா என்னை காண்டாக்ட் பண்ண வச்சாங்க. அப்போ எனக்கு ஒரு 10 பேரை ஒரு லிஸ்ட் அனுப்புனாங்க, நான் ரெக்ரூட் பண்ணுங்கள், ஏதோ 2 பேரை பண்ணணுங்கன்ட்டு. நான் என்எம்சி காலேஜில் இருந்து ஒரு 2 பேர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் வந்து இப்போ சென்னையில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, இன்னொருத்தர் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. நான் எப்படி அந்த பேரை செலக்ட் பண்ணேன்னா ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு ஏழ்மையில் எல்லாரையும் வர சொன்னேன். என்னுடைய இடத்துக்கு ஒரு அந்த என்எம்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6 பேரை வர சொன்னேன். நான் சொல்கிறது ஒரு 6 இயர்ஸ் பேக் நான் சொல்கிற கதை அது. அதில் பார்த்து ஒரு ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த 2 பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ என்எம்சி ஸ்டூடெண்ட்ஸு ரேடியன்ட் இன்ஃபோடெக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அடுத்தது என் பையன் எம்எஸ் படிச்சுட்ருக்கான், அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து இந்த திருச்சி என்ஐடியில் சுந்தரமூர்த்தின்னு அங்கே உள்ள ஒரு அருமையான ப்ரொஃபஸர் சயின்டிஸ்ட். அவர் என் பையன் மூலியமாக அவர் பழக்கம் எனக்கு. அவர் வந்தார் என்ஐடி இவருடைய அலுமினி. அதேமாதிரி அங்கே ஒரு விழாவுக்கு வந்தவர் நான் பாலாட்டை காண்டாக்ட் பண்ணேன். சார் இவர் ரொம்ப திறமையானவர், ரொம்ப இன்டலெக்சுவலு, இவரை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நல்லது, காலேஜில் ஒரு நாள் லெக்சர் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்னு நான் பாலாட்டை நான் தெரியப்படுத்தினேன். நல்ல ரெஸ்பான்ஸ், உண்மையிலே அருமையான ரெஸ்பான்ஸு. உடனே கார் அனுப்புனாங்க, நானும் அவரோட கூட போனேன். அப்படியே போகும்போது என்னுடைய ஸ்கூல் என் மனைவி பள்ளிக்கூடம் ஓமாந்தூர் ஸ்கூல்லையும் பாலாவும் வந்தார். போயிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனல் டாக் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அந்த ப்ரொஃபஸர், அவர் பேர் சுந்தரமூர்த்தின்னு பேர், பெரிய சயின்டிஸ்ட். அவர் அந்த ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைங்க மத்தியில் அவர் பேசினது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த ஸ்கூலில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் அவர் லெக்சர் கொடுத்தாரு. அவர் கொடுத்துட்டு நான் பாலாவும் வந்திருந்தாங்க. அப்போ நான் நேராக காலேஜுக்கு போனோம். நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவர் ஒரு நல்ல லெக்சர் கொடுத்தாரு. இப்போ நான் மதியம் விருந்து ஐயா வீட்டில் தான் விருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி என்னுடைய என்எம்சியினுடைய என்னுடைய தொடர்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஐயாவை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். நான் என்எம்சியில் நான் படிக்கும்போது நான் இந்த இதில் கிரீன் கார்டனில் சமயத்தில் போவேன். இப்போ இதேமாதிரி நல்லா வறட்சியாக இருக்கும்போது ஒரு நாள் மழை அடிச்சுட்டு ஊற்றுது. இப்போ ஐயா கடந்துக்கிட்டு மழையை பார்த்தோன்னே அவர் அந்த இன்சிடெண்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இதில் மணிரத்னம் படத்தில் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதை பார்த்துருந்தாருன்னு அப்படியே ஒரு கேமரா எடுத்துருப்பார். இன்னும் எனக்கு இல்லை, பல நினைவுகள் இருக்குது. இருந்தாலும் நான் இப்போ இருக்கிறேன். அவர் கடந்து அந்த மலையை பார்த்துட்டு வெளியில் போயிட்டு ஓன்னு கத்துறாரு சார். காரணம் என்னென்னா அந்த இடம் உங்களுக்கு தெரியும், புத்தனாம்பட்டி தண்ணி இல்லாமல் அந்த தண்ணி போய் அந்த ஏரியில் கலந்து இந்த ஏரி நொம்புனா தான் அந்த உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே கிணத்துல அந்த ஊற்று வரும். அது வந்து இந்த காலத்தில் அதெல்லாம் மறந்துட்டாங்க. அது எனக்கு அப்போ தெரியல, என்னடா அது சார் கடந்துட்டுன்னு நினச்சேன். இந்த தண்ணியை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் சாருக்கு. நான் அப்பயும் அது மாதிரி காரணம் என்னென்னா தெரியும், அந்த தண்ணி வந்து அந்த ஏரி பக்கத்தில் ஏரி இருக்குது, அந்த ஏரி நொம்பணும். இந்த ஏரி நொம்பனா இந்த கிணத்துல எங்களுடைய என்எம்சி காலேஜ் நாங்கள் அப்படி தான் குளிப்போம், அதெல்லாம் இருக்கும். அது இது மாதிரி பல நினைவுகள். நிச்சயம் நான் காலேஜுக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே ஷேர் பண்ணுவேன். நாங்களும் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணிவிட்டு நான் பாலாட்ட அந்த விபரத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.
ஒன்று ஞாபகம் வருது. பாலசுப்ரமணியன் அவருடைய மாமா 70 வயசில் தஞ்சாவூரில் இருந்து மலேசியாவுக்கு போய் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த தென்னந்தோட்டத்தை 20 வருஷம் பாதுகாத்து மாதம் செக் அடிச்சிருக்கார். நான் நிம்மதியாக காலேஜ் நடத்துறதுக்கு காரணம் அவங்க மாமா ராமாமிர்தம் பிள்ளை. அவர் மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கையில். 20 வருஷம் நாம் தோட்டத்துக்கு போகல, அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தோட்டத்தில் இருந்த வருமானத்தை அனுப்பிச்சார். நாங்கள் நிம்மதியாக காலேஜை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மழையை பற்றி சொன்னார். மிடில் ஈஸ்டில் இருக்கிற சேட் இவங்கெல்லாம் பம்பாயில் மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து மழையில் நனைஞ்சிட்டு போவாங்க. ஏன்னா மழையினுடைய அருமை அவங்களுக்கு தெரியும். அதுபோல தான் புத்தனாம்பட்டியில் மழையினுடைய அருமை எனக்கு ரொம்ப ரொம்ப. காலம் கருதி 2:15 மணி ஆவதால் மதிய உணவுக்கு நேரமாகிவிட்ட காரணத்தினாலே இங்கே பேச விரும்புபவர்கள், பேச முடியாதவர்கள், பேச வாய்ப்பை இழந்த நண்பர்கள், முன்னாள் மாணவர்கள் எங்களது கல்லூரியினுடைய வெப்சைட் அல்லது ஃபேஸ்புக் இது மூலம் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது நன்றி உரைக்காக பொன்விழா குழுவுடைய செயலர், நமது கல்லூரியுடைய இயற்பியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் எஸ். குமார் அவர்கள் அழைக்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். சிறப்பான ஒரு பொன்விழா ஆண்டினை சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே இந்த கல்லூரியை இவ்வளவு தூரம் அனைவர் மனதிலும் பதியும் வகையிலே வளர்த்து பல மாணவர்கள், பல பெற்றோர்கள் மனதில் மகிழும் வகையிலே எங்களது ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் இந்த கல்லூரியை உருவாக்கி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே இந்த குழுவின் சார்பிலே நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன். இந்த கல்லூரி வளர்ச்சிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர்கள் துணையாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களது கல்லூரியை ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் நடத்தி கொண்டிருக்கும் எங்களது கல்லூரியின் தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்களும், அவரது செயலாளர் அவர்களும், அவர்களது துணைவியார் அவர்களும் மற்றும் அம்மா அவர்களுக்கும், தேன்மொழி தங்கராஜா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கல்லூரி குழு உறுப்பினர்களுக்கும் இந்த தருணத்திலே எங்களது நன்றியை காணிக்காகின்றோம். இந்த விழாவானது சென்னையிலே நடைபெற வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு பெரிய ஊக்கமும் ஆக்கமும் அளித்து டாக்டர் வேல்முருகன் அவர்கள் முக்கியமான ஒரு இந்த கல்லூரி மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கல்லூரியை இடம் கொடுத்து உதவியதற்கும் அந்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் சார் அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே எங்களது நன்றியை காணிக்காகின்றேன். மேலும் சுப்பிரமணியம் அவர்கள் இங்கு அவர்களால் இயன்ற உதவியை செய்திருக்கிறார்கள். மேலும் எங்களது கல்லூரி மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் வேலை வாய்ப்பிலும் சரி மற்றும் லாஜிஸ்டிக் போன்ற பல வகையிலும் அவர்கள் உதவி பெற காத்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களது டீம் எல்லாவற்றையுமே அவர்கள் நம்பருடன் இங்கு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நமது கல்லூரிக்கு மாணவர்களுக்கு, குறிப்பாக ஏழை சமுதாயத்திற்கு அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றியை காணிக்காக்குகின்றோம். மேலும் நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் செந்தில், மேலும் கார்த்திகேயன் மற்றும் ஹேமா, குப்புசாமி, பிஎஸ்என்எல் டைரக்டர் போன்றும் பல ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு அலுமினியும் இங்கு வந்து அவர்களது பகிர்வுகளை கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் இது நாம் வடவழைத்த கூட்டம் இல்லை, தானாக உருவாகின கூட்டம். எனவே இத்தகைய அருமையான ஒரு தருணத்திலே ஒவ்வொருவரும் தங்களுடைய மகிழ்ச்சிகளை, தங்களுடைய நெகிழ்வுகளை இந்த இடத்திலே பிரதிபலித்திருக்கிறார்கள். அது ஒவ்வொன்றுக்கும் காரணமாக இருப்பதற்கு நமது கல்லூரி நிர்வாகம், நமது ஐயா அவர்களின் தந்தை மூக்கப்பிள்ளை அவர்கள் உயரிய நோக்கத்தோடு சிறந்த செயல்பாடோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரிக்கு தங்களால் என்ற ஒவ்வொருவரும், நமது ஐயா சொல்வது போல இதுவரைக்கும் 25,000 பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களால் என்ற அளவுக்கு பண உதவி மட்டுமல்ல, குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 2,000 ரூபாய் அனுப்பினால் கூட கிட்டத்தட்ட அது ஒரு 50 கோடியை தாண்ட 5 கோடி ரூபாயை தாண்டக்கூடிய அளவிற்கு வருகிறது. இது பண மதிப்பில் மட்டுமல்ல, பல எல்லா வகையிலும் இந்த கல்லூரிக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு மாணவர்களுக்கு அல்லது கல்லூரி வேலை வாய்ப்புக்கு, கல்லூரியின் முன்னேற்றத்திற்கு உங்களால் இயன்றதை செய்ய வேண்டும். இந்த தருணம் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நானும் அந்த கல்லூரியின் ஒரு மாணவர்.
எனவே நான் இதை பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கல்லூரி வளர்ந்தால் நமது ஏழை மக்கள் வளர்வார்கள், குறிப்பாக பெண்கள் சமுதாயம் முன்னேறும். இன்றும் பார்த்தால் 90% மாணவிகள் நமது கல்லூரியிலே ஏழை எளிய மாணவிகள் படித்து வருகிறார்கள். அனைவருக்கும் இந்த தருணத்திலே உங்களை போன்ற அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்வுகளை பிரதிபலித்து இது ஒரே குடும்பம் என்று நிரூபித்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே கல்லூரியின் சார்பிலே நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ground floor. நமது கல்லூரியின் முன்னாள் மாணவி துர்கா லட்சுமி அவர்கள் கல்லூரியின் நிர்வாகத்திற்காகவும் இந்த பொன்விழா கொண்டாடுவதை நோக்கத்துக்காக தங்களால் இயன்ற உதவியாக 10,000 ரூபாயை இந்த நேரத்தில் நிதி உதவி வழங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிழா குழுவின் சார்பில்